உங்களுக்கும் வீட்டிலே ஃபேஸ் ஷேவிங் பண்ணணும்னு ஆசை ஆனால் பயமாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஹாய் ஆல், நான் ஹின்சி, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ வீட்டிலே எப்படி ஈஸியாக ஃபேஸ் ஷேவ் பண்ணலாம் அண்ட் இதுக்கு மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நான் இன் டீட்டெயிலாக நான் பேச போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் வந்து ஒரு டீனேஜராக இருக்கும்போது எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே ஹேர் இருந்தது அண்ட் எனக்கு முஸ்டாச் பக்கம் ரொம்ப ஹேர் இருந்தது. ஸோ நான் பயந்து போய் நான் ஃபேஸ் ஷேவே பண்ணுறதில்ல அண்ட் எதுவுமே நான் பண்ணலை. வேக்சிங், த்ரெட்டிங் எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் ஒரு பயம், ஐயோ இதை எடுத்தால் திரும்பி வளர்ந்துருமோ பெருசாக. ஏன்னா நான் அப்படி தான் நிறையா கேள்விப்பட்டிருந்தேன். நீங்கள் ஒருக்கா ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ரிட்டன் வளரும்போது ரொம்ப திக்காக வளரும் அப்படின்னு. ஸோ நான் நினச்சேன், ஓகே எடுத்துட்டா நம்மளுக்கு மென் மாதிரி திரும்பி மீசை தாடிலாம் வந்துடும் போல் அப்படின்னு. நான் அதை எடுக்கவே இல்லை. நிறையா காலேஜில் கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க, பட் நான் அதை எடுக்கவே இல்லை ரொம்ப நாளாக. தென் ஒருக்கா ஒரு பார்லருக்கு நான் அப்படி போகும்போது என் சிஸ்டர் கூட சரி த்ரெட்டிங் மட்டும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அவங்க இந்த இந்த முஸ்டாச் மட்டும் த்ரெட் பண்ணி விட்டாங்க. உயிரே போயிட்டு, அவ்வளோ பெயின். 10 ரூபா தான் வாங்கினாங்க. ரொம்ப வலி, ரொம்ப இயர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் சரி ஓகே வலிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் ஓகே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்குது, அதனால் திரும்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயராக த்ரெட்டிங் தான் பண்ணிட்டுருந்தேன். பட் அதுக்கப்புறம் இது வந்து அது ஸ்கின்னை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்த மாதிரி ரொம்ப வலி வேறு அது எனக்கு. அதனால வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்போ தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து தென் வேக்சிங் பார்த்தேன். வேக்சிங்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்லரில் போய் பண்ணிங்கன்னா அவங்க க்ளீனாக பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு நான் நிறையா ரீடு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் பார்லர் போய் வேக்சிங்கும் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸில் இந்த இடம் ஃபுல்லாக புண்ணு வந்துட்டு. வேக்சிங் அவங்க பிடிச்சி இழுப்பாங்களா இப்படி. ஸோ அதில் எனக்கு ஸ்கின்னுக்கு செட்டே ஆகலை. ஃபுல் புண்ணு வந்து பிம்பிளே இல்லாத ஃபேஸ்க்கு ஃபுல் பிம்பிளாக வந்து ரொம்ப நாளாக சஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே இது நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக்சிங்கும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னடா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேச்சுரல் பவுடர்லாம் கிடைக்கும். ரொம்ப இயர்ஸ் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இப்படி ஓன் பேஜ், ஆர்கானிக் பேஜில் அப்படி செல்லாம் பண்ணுவாங்க. இந்த பவுடர் போட்ட ஹேர் ரிமூவல் பவுடர் அந்த மாதிரி. அது ஸோ நான் அதையும் வாங்கி ட்ரை பண்ணேன். அது வந்து என்ன ஆகும்னா, நான் இப்படி ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரிமூவ் பண்ணேன்னா ஃபுல்லாக அப்படி போகாது. சில ஹேர் இவ்வளோ போர்ஷனில் முடி போயிருக்கும், இவ்வளோ போர்ஷனில் முடி போயிருக்காது, திரும்பி இவ்வளோ போர்ஷனில் கொஞ்சம் போயிருக்கும். ஒரு இப்போது 90% ஹேர் இருக்குது, எனக்கு நீளமாக இவ்வளோ ஹேர் இருக்குது அப்படின்னா அதிலே இவ்வளோ தான் போகும், மீதி இருக்கும் ஹேர் அந்த மாதிரி இருந்து. ஸோ மீதி ஹேரை நான் என்ன பண்ணுவேன், திரும்பி போட்டு திரும்பி அது ஒரு 1/2 hour இருந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ப்ராசஸ். அதனால நான் அதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி இதை நம்ம ரேசர் பற்றிலாம் பார்க்கோமே, இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப இயர்ஸ் கழிச்சு தான் நான் இதை ட்ரையே பண்ணினேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக நான் ரேசர் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் இது தான். நான் எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ தான் நான் பண்ணுவேன். இது ரெகுலராக நான் ருட்டீனில் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் நான் இதை பண்ணுவேன் அப்படி கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ இதை பண்ணணும், முடி கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்படின்னா நான் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று, முடி வந்து திக்காக வளராது. எல்லாருக்குமே அப்படி தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ முடி இருந்ததோ அதே அளவு தான் திரும்பி முடி வளரும். ஏன்னா நம்ம வந்து ரேசர் மேலே உள்ள முடி தான் எடுக்கும், ஃபஸ்ட்டு லேயரில் உள்ள ஹேர் தான் எடுக்கும், திக்காக அப்படி வளராது. எனக்கு வந்து முஸ்டாச்சும் அப்படி தான், இங்கே உள்ள முடியும் அப்படி தான். எனக்கு ஆக்சுவலாக நிறைய முடி உண்டு என் ஃபேஸ்லலாம். பட் ஆனால் எனக்கு நான் இப்போ ஒரு டைம் ஃபுல் ரேசர் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் என் ஃபேஸு. மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து வெளியே போகணும் அப்படின்னா தான் நான் ஃபுல் ஃபேஸ் ஹேர் ரிமூவ் பண்ணுவேன். மற்றபடி எனக்கு இது எப்போ முஸ்டாச்லாம் வளர்ந்துட்டு இப்போ வந்து கட் பண்ணணும், விசிபிளாக தெரியுது அப்படின்னா நான் அதை பண்ணுவேன். ஸோ ரெகுலராக இது வந்து எனக்கு நான் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு கால் பண்ணியே தீருவேன் அப்படிலாம் கிடையாது. அதுதான் என்னோட ருட்டீனாக இருக்கும். இப்போது வீட்டிலே ரேசர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரேசர். இப்படி ரேசர் நிறையா மார்க்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து இந்த டிங்கிள் பிராண்டுக்கு ரேசர். நான் ரொம்ப இயர்ஸாகவே இது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் நிறைய இதை விட சின்னதான ஸ்லீக்காக இருக்கும், அதுவும் கிடைக்குது. இந்த சாமசி அந்த பிராண்ட்லாம் நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ரேசர் தான். இது ஒரு ரேசர் வேணும். அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசிங் ஜெல். நான் வந்து பதஞ்சலிக்கு அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஜெல்னாலும் எடுக்கலாம். ஸோ ஜெல் இல்லைனா மாய்ஸ்சரைசர், டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கின் டைப். இப்போ எப்படின்னா, நான் வந்து எனக்கு காம்பினேஷன் அண்ட் ஆயிலி ஸ்கின்னால நான் ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்ல ஃபாலோ ஆகிறீங்கன்னா நீங்கள் திக்கான மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிடலாம். இது ஏன் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா,
இப்போது நான் ட்ரையான ஒரு சர்ஃபேஸில் இந்த பிளேடை நான் போட்டேன்னா எனக்கு அது கட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நான் அதுக்கு மேலே ஒரு மாய்ஸ்சரைசிங்கான ஒரு ஜெல்லோ இல்லைன்னா இந்த பிளேடு படும்போது ஸ்மூத்தாக கிளைட் ஆகணும் இந்த பிளேடுக்கு. அப்போ தான் எனக்கு ஸ்கின்னுக்கு எதுவும் செய்யாது. அதனால தான் ஏதாவது ஒரு ஜெல்லோ இல்லைன்னா பட் பேராக யூஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது இது. ஏன்னா ஸ்கின் கட் ஆக நிறையா சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு குட்டி சிசர். இதுவுமே எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்கும். மெடிக்கல்ஸ்லலாம் கிடைக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் ஒயிட் டிஷ்யூ எடுத்துக்கிடலாம். நான் வந்து இப்போ என்கிட்ட டிஷ்யூ நேற்று தான் முடிஞ்சிச்சு. அதனால நான் வந்து இந்த டிஷ்யூ வச்சுருக்கேன். இந்த ரவுண்டாக இப்படி டிஷ்யூஸ் நான் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு டிஷ்யூ பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஒரு ஸ்ப்ரே இல்லைன்னா தண்ணி, அவ்வளோதான். பேசிக்காக தண்ணி தான் எடுக்கணும். என்கிட்ட வந்து இது இருக்குது ப்ளம்முக்கு, இதுவும் தண்ணி தான், இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ இது இருக்கிறனால நான் இதை எடுக்கேன். மற்றபடி இதுதான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏதாவது ஒரு தண்ணி பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதே போதும். இவ்வளோ தான் வேணும் நம்மளுக்கு. நான் வந்து ஐப்ரோஸுமே நான் தான் பண்ணுவேன். பார்லர் போய் நான் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ரூட்டீன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்டுறேன். அண்ட் ஃபேஷியல் ஹேர் வந்து ரொம்ப காமன் தான், எல்லாருக்கும் இருக்கும். அதனால் அதை பற்றி ரொம்பலாம் டென்ஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிடுதேன். நான் வந்து இப்போ ஃபுல் ஃபேஸ் பண்ண போகிறேன். பட் ஆனால் நான் வந்து இப்போது ஒரு சைடு மட்டும் தான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் பார்ட்டாக நான் பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் எடுத்து இந்த போர்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும், ஒவ்வொரு போர்ஷனாக. இல்லைனா காஞ்சிரும், வர திரும்பி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் எங்கேயாவது தேய்ச்சிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரேசர் எடுத்துகிட்டு ஸ்கின்னை வந்து இப்படி ஒரு ஃபிங்கரோ 2 ஃபிங்கரோ வச்சு இதை கொஞ்சம் அப்படி புல் பண்ணணும். ஜஸ்ட் கொஞ்சோண்டு மேலே இப்படி புல் பண்ணிட்டா ஸ்கின்னுக்கு ஒரு டைட்டான ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை இப்போ முடி வந்து மேலேருந்து கீழே எப்படி வளருது எனக்கு. ஓகே. ஸோ எல்லாம் இங்கேருந்து இங்கே இப்படி வளர்ந்தாலும் இப்படி தான் ஷேவ் பண்ணணும். நான் வந்து இப்படி வச்சு இப்படி பண்ண மாட்டேன், உல்ட்டா பண்ணக்கூடாது எனக்கும். ஸோ சீதாவாக மேலேருந்து கீழே இப்படி நான் பண்ணுறேன். தெரியுதா? ஜெல் கூட முடியும் சேர்ந்து வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் ஆகிட்டுனா 10 நிமிஷம் கூட ஆகாது இது பண்ண, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ முஸ்டாச் பண்ணும்போது உங்களுக்கு லிப்ஸை வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் டைட் ஆகும் அண்ட் நீங்கள் ஷேவ் பண்ணலாம்.
ஸோ இப்போ ஃபேஸ் ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நெத்தி. நெத்தியில வந்து இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனை கேர்ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு இப்படி இங்கே ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை இப்படி எடுத்துட்டு இப்படி ரிமூவ் பண்ணணும். ஹேர் பண்ணும்போது இங்கே வந்து பேபி ஹேர்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து கவனக்குறைவில் அதுவும் பிஞ்சிட்டு வந்துடும். பேபியாக இருக்கிறனால இப்படி கையை வச்சு இதை கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் கீழே இருந்து தான் பண்ணணும் ஃபோர்ஹெட் பண்ணும்போது. கரெக்டாக உங்களுக்கு ஐப்ரோ எண்ட் ஆகும்ல, ஸ்டார்ட் ஆகும்ல, அங்கே வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிடணும். இது இப்படி அந்த மாதிரி இந்த சைடும் அப்படி தான். நடுவுலையும் ஃபோர்ஹெட்டில் உங்களுக்கு எக்ஸஸ் இருக்குது அப்படின்னா இப்படி நீங்கள் இந்த முடியை இப்படி தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் எடுத்து நான் ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிவிட்டு, இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு பார்லரில் போய் ஐப்ரோ பண்ணுற பழக்கம் உண்டு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வீட்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுவும் ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக அந்த நடுவில் உள்ள ஹேர் நான் எடுக்க மாட்டேன். ஜாயிண்ட் ஆகுதுல, எனக்கு அது பிடிக்கும் அதனால். அதுக்கப்புறம் இந்த சீசர் எடுத்து இங்கேயும் எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வளரும் இந்த ஃப்ரண்ட்டில். ஸோ வளர முடியலாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படி கட் பண்ணணும். இனிஷியலாக நான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி அன்ஈவன் ஷேப்பில் வந்துட்டு ஆக்சுவலாக இப்படி கட் பண்ணோம். அதே ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும். பட் நான் இப்போ ரீசெண்டாக தான் இதை கட் பண்ணேன். அதனால் எனக்கு இன்னும் வளரல. இல்லை இந்த சைடு வந்து கொஞ்சம் அப்படி வளர்ந்துருக்கும். அதை வந்து இப்படி வச்சு இப்படி கட் பண்ணணும். ஒரு கோம்பு வச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உடனே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும், ஃபேஸ் வாஷ் வச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐசிங் பண்ணலாம், பரஃப் வைக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் காம் பண்ணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணது, ஷேவ் பண்ணதுக்கப்புறம், ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ருட்டீனில் வந்து கெமிக்கல் பீல் இல்லைனா பிஹெச் அப்படி ஏதாவது இருந்தது, இல்லை ரெட்டினால் அப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த 24 to 48 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஷேவ் பண்ணியிருக்கோம், ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இது மேலே நீங்கள் கெமிக்கல் அப்படி ஏதாவது ரொம்ப ஹை பர்சன்டேஜ்க்கு போட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப பயங்கரமாக எரியும். நான் அப்படி தெரியாமல் நான் யூஸ்லாம் பண்ணி எனக்கு நிறைய எரிஞ்சு ரேஷஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் டெய்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இப்போ நான் நாளைக்கு காலையில் வெளியே போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நான் வெளியே போகக்கூடாது. ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நார்மலான ஸ்கின் கேர் ருட்டீன் மட்டும் பண்ணுங்கள். எந்த ஒரு கெமிக்கலும் ஃபேஸில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது என்னோட நார்மல் ஸ்கின் கேர் ருட்டீன் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது ரீசெண்டாக நான் இன்கார்பரேட் பண்ணது இந்த ப்ளம்க்கு நைசினமைட் டோனர். இது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக, அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டோனருக்கு அப்புறம் நான் வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன் ப்ளம்க்கு. அவ்வளோதான், ஃபேஸ் ஷேவிங் முடிஞ்சாச்சு. இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்களெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கேன். பாய்.